ലളിതാ സഹസ്രനാമത്തിലെ 111வது ശ്ലോകം. மொத்தம் 6 நாமங்களாக்கும் இதில் இருக்கு. 542லேருந்து 547 வரைக்குமான நாமங்கள். பக்தர்களுக்கு புண்ணியம் கொடுக்கிற ரொம்ப ரொம்ப புகழ் இருக்கிற தேவி. பூர்வ புண்ணியங்களால மட்டும் அந்த தேவியோடு கடாட்சம் கிடைக்கும். புண்ணிய பூர்ணங்களாயிருக்கிற கீர்த்தனங்கள் அதெல்லாமே தேவிதான். சஜி தேவியால தேவி பூஜிக்கப்படுறா. ஜனன மரண பந்தங்களிலிருந்து தேவி எல்லாரையும் காப்பாத்துறா. அலை மாதிரி இருக்கிற தலைமுடியாக்கும் தேவிக்கு இருக்கு. இப்படியெல்லாம் வாக்தேவிகள் இந்த ஸ்லோகத்தில் இருக்கிற நாமங்கள் வழி தேவியை ஸ்துதிக்கிறா. புண்ணியகீர்த்தி புண்ணியலப்யா புண்ணியஸ்ரவண கீர்த்தனா புலோமஜார்ச்சிதா பத்தமோஜினி பர்பராளகா. புண்ணியகீர்த்திஹி புண்ணியகீர்த்திஹி கீர்த்தி அப்படிங்கிறதுக்கு அப்புறமா ஒரு விசர்க்கம் இருக்கு. அதனால புண்ணிய கீர்த்தி அப்படின்னு நீட்டாம வேணும் இந்த நாமத்தை சொல்றதுக்கு. புண்ணிய கீர்த்திஹி. அடுத்தது ஆரம்பிக்கிறது புண்ணிய லப்யா அப்படின்னாக்கும். அப்போ புண்ணிய கீர்த்திஹி புண்ணிய லப்யா அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா புண்ணியகீர்த்தி புண்ணியலப்யா அப்படின்னு நாமத்தை சொல்லலாம். அடுத்த நாமம் புண்ணிய சிரவண கீர்த்தனா. புண்ணிய சிரவண கீர்த்தனா. அதுக்கப்புறம் புலோமஜ அர்ச்சிதா. புலோமஜார்ச்சிதா. பந்த மோஜினி. பந்த மோஜினி. பர்பர அழகா. பர்பராளகா. இத்தனையுமாக்கும் இதில் இருக்கிற நாமங்கள். 542வது நாமம் 4 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும். புண்ணியகீர்த்திஹி. நாமத்தை நீட்டாதைக்கு வேணும் சொல்லணும். விசர்க்கம் இருக்கிறதுனாலேயாக்கும் அப்படி நீட்டாம சொல்லணும் அப்படின்னு சொன்னது. புண்ணியகீர்த்திஹி அங்க விசர்க்கத்தை விடணும். புண்ணியம் கொடுக்கறதுல ரொம்ப ரொம்ப புகழ் பெற்றவள். பக்தர்கள் தேவி கீர்த்தனம் செஞ்சானா புண்ணியத்தை கொடுப்பள் தேவி. ரொம்ப ரொம்ப புண்ணியம் செஞ்சவாளால கீர்த்திக்கப்படுறவள் தேவி இப்படின்னு எல்லாம் அர்த்தம். சத்கர்மம் செய்யற பக்தர்களுக்கு புண்ணியம் கொடுக்கறதுல ரொம்ப ரொம்ப புகழ் பெற்றவளாக்கும் தேவி. கர்மம் 2 விதத்துல இருக்கு. தர்மத்துக்கு தகுந்த மாதிரி செய்யற கர்மத்தை சல்கர்மம் அப்படின்னும், அதர்மத்துக்கு தகுந்த மாதிரி செய்யற கர்மத்தை துஷ்கர்மம் அப்படின்னு சொல்லப்படுறது. சத்கர்மங்கள் செஞ்சானா புண்ணிய பலன் கிடைக்கும். துஷ்கர்மங்கள் செஞ்சானா பாப பலன் கிடைக்கும். கர்மபலம் அனுபவிக்கிறதுக்கான அந்த ஒரு நிலைமேலேயாக்கும் மனுஷாளுக்கு புனர்ஜென்மங்கள் கிடைக்கிறது. மனுஷாளுக்குன்னு மட்டுமில்லை, உயிரினங்களுக்கு எல்லாம்.
புண்ணியபாபங்களுக்கு தகுந்த மாதிரியாக்கும் உயிரினங்களுக்கெல்லாம் இந்த சரீரமும் மனசும் புத்தியும் எல்லாம் கிடைக்கிறது. வர்த்தமான காலத்துல அனுபவிச்சு தீர்க்க வேண்டின கர்மபலத்தை பிராராப்தம் அப்படின்னு சொல்லப்படுறது. சல்கர்மம் செஞ்சவாளுக்கு தேவி சந்தோஷத்தோடு கூடிட்டு புண்ணிய பலத்தை கொடுக்கறா. சஜ்ஜனங்களை தேவி நன்னா பரிபாலனம் பண்றா. அவளுக்கு சந்தோஷங்களை நாளுக்கு நாள் கொடுத்துட்டே இருக்கா. கீர்த்தனம் செஞ்சானா புண்ணியம் கொடுக்கறா தேவி. அதனால தேவிய புண்ணிய கீர்த்திகி அப்படின்னு வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறா. லலிதா சகஸ்ரநாமம், தேவி மகாத்மியம், அதே மாதிரி தேவி பாகவதம், இதெல்லாம் அர்த்தம் தெரிஞ்சு கீர்த்தனம் பண்றவாளுக்கு, அந்த கீர்த்தனத்தை காது கொடுத்து கேட்கிறவாளுக்கு எல்லாம் தேவி புண்ணியத்தை கொடுக்கறா. அவளுக்கெல்லாம் அந்த பக்தர்களுக்கெல்லாம் புத்தி சக்தியும் மனசக்தியும் சரீர சக்தியும் எல்லாம் கொடுத்து அனுகிரகிக்கிறா. ஹயக்ரீவ மகர்ஷி அகஸ்திய மகர்ஷிக்கு லலிதா சகஸ்ரநாம ஸ்தோத்திரத்தோடு பலன்கள் என்னெல்லாம் ஆக்கும் அப்படின்னு உபதேசம் பண்ணியிருக்கார். புத்திர பிரதம புத்திராணாம் புருஷார்த்த பிரதாயகம் இதம் விசேஷாத் ஸ்ரீதேவ்யாஹ ஸ்தோத்திரம் பிரீதி விதாயகம். குழந்தைகள் இல்லாதவாளுக்கு குழந்தைகளை கொடுக்கறதுலையும், தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் இப்படி இருக்கிற 4 புருஷார்த்தங்களை கொடுக்கறதுலையும் தேவிக்கு ரொம்ப திருப்தி உண்டாகிறதுக்கான அந்த லலிதா சகஸ்ரநாம ஸ்தோத்திர கீர்த்தனம் அப்படிங்கிறது பக்தர்களுக்கு ஹெல்ப் பண்றது. பக்தர்களுக்கான ஆசைகள் எல்லாம் தேவி சாதிச்சு கொடுப்பள். எல்லா புருஷார்த்தங்களையும் தேவி கொடுப்பள். அதுக்கு லலிதா சகஸ்ரநாம ஸ்தோத்திர கீர்த்தனம் ஹெல்ப் பண்றது. பக்தர்களுக்கு தேவிக்கு திருப்தி உண்டாகிறதுக்கு லலிதா சகஸ்ரநாம ஸ்தோத்திர பாராயணம் செய்யணும். 543வது நாமம் புண்ணியலப்யா. 4 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இது. பூர்வ புண்ணியங்களால மட்டும் அனுபவப்படுறவள், கிடைக்கக்கூடினவள் அப்படின்னு எல்லாம் அர்த்தம். பூர்வ புண்ணியம் அப்படின்னா பூர்வ ஜென்மங்களில செஞ்ச சுகிருதம். இந்த ஜென்மத்துல பல புண்ணிய கர்மங்கள் செய்யறதுக்கோ புண்ணிய கர்மங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கோ எல்லாம் நமக்கு சாதிக்கிறது அப்படின்னாக்கா அது முஜ்ஜென்மங்களில செஞ்ச புண்ணிய கர்மங்களோடு பலத்தாலியாக்கும். பூர்வ ஜென்ம சுகிருதம் இல்லாதவாளுக்கு புண்ணிய கர்மங்களில பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு கொடியும் சாதிக்காது. சப்தாகம் நவாகம் யஜ்ஞங்கள் கோவில் இதிலெல்லாம் தால்பரியம் இல்லாம இருக்கிறவா பூர்வ ஜென்ம சுகிருதம் இல்லாததினாலியாக்கும். பகவல் யாத்திரை நடத்தணும் அப்படின்னாலும் பூர்வ புண்ணிய சுகிருதம் உண்டாயிருக்கணும். இந்த ஜென்மத்துல சம்பன்னனாகிறதுக்கும் பலவித கலா நிபுணதைகள் உண்டாகிறதுக்கும் உயர்ந்த பதவியில உட்காந்துக்கிறதுக்கும் அழகிருக்கிற சரீரம் கிடைக்கிறதுக்கும் அதே மாதிரி யாகம் யஜ்ஞம் கோவில் நிர்மாணம் கோவில் பூஜை இந்த மாதிரி இருக்கிற கர்மங்களுமாய் சம்பந்தப்பட்டு வாழறதுக்கும் சல் சுபாவத்தோடு கூடின குடும்ப அங்கங்களை கிடைக்கிறதுக்கும் தீர்காயுளும் ஆரோக்கியமும் கிடைக்கிறதுக்கும் பூர்வ ஜென்ம சுகிருதம் அப்படிங்கிறது மஸ்ட். பூர்வ ஜென்ம சுகிருதம் இருக்கிறவாளுக்கு மட்டும்தான் தேவியோட சாநித்தியமும் அனுகிரகமும் கிடைக்கும். அதனாலேயாக்கும்
பூர்வ புண்ணியத்தால அனுபவமாயிட்டு கிடைக்கிறவளாக்கும் தேவி அப்படின்னு தேவிய புண்ணியலப்யா அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த ஜென்மத்துல புண்ணிய கர்மங்கள் செஞ்சானா அடுத்த ஜென்மத்துல அதனோடு சல்பலங்கள் அனுபவிக்கிறதுக்கு சாதிக்கும். அதனால விருதா ஒரு நொடி பொழுது கொடியும் பாழாக்காதக்கி புண்ணியமான சல்கர்மங்களை செஞ்சுட்டே இருக்கணும். 544வது நாமம் 8 அக்ஷரங்களோடு கூடின நாமம் புண்ணிய சிரவண கீர்த்தனா. புண்ணியங்களான சிரவண கீர்த்தனங்களோடு கூடினவளாக்கும் தேவி. புண்ணியம் செஞ்சவாளுக்கு மட்டும் கேட்கறதுக்கும் கீர்த்திக்கிறதுக்கும் சாதிக்கிறவளாக்கும் தேவி. புண்ணியம் செஞ்சவாளுக்கு மட்டும் தேவியோட கீர்த்தனங்களை சொல்லறதுக்கு சாதிக்கும், தேவியோட கீர்த்தனங்களை கேட்கறதுக்கு சாதிக்கும். அப்படி இருக்கிற தேவி. தேவியோட அவதார கதைகள், தேவியோட மகாத்மியம், தேவி பாகவதம், தேவி நாமங்கள், லலிதோபாக்கியானம், லலிதா சகஸ்ரநாம ஸ்தோத்திரம் இதெல்லாம் கேட்கவும் கீர்த்திக்கவும் செய்யறவாளுக்கு தேவியோடு அந்த சாநித்தியம் அனுபவப்படும். லலிதா சகஸ்ரநாம ஸ்தோத்திரத்தோடு பலஸ்ருதியில இது சொல்லப்படுறது. பக்தோயஹ கீர்த்தயை நித்யம் இதம் நாம சஹஸ்ரகம் தஸ்மை ஸ்ரீ லலிதா தேவி പ്രീതാഭീഷ്ടം പ്രയച്ഛതി. ആരാക്കുമോ ശ്രദ്ധയോട് കൂടിയിട്ടും ഭക്തിയോട് കൂടിയിട്ടും ലളിതാ സഹസ്രനാമം പാരായണം ചെയ്യറാ, அப்படி இல்லைனா பாராயணம் செய்யறத காது கொடுத்து கேட்கறா, அப்படி இருக்கிற உத்தம பக்தனோடு எல்லா ஆக்ரகங்களும் தேவி சாதிச்சு கொடுக்கறா. அனேன சதிருஷம் ஸ்தோத்ரம் ந பூதம் ந பவிஷ்யதி சர்வரோக பிரசமனம் சர்வசம்பத் பிரவர்தனம். லலிதா சகஸ்ரநாம ஸ்தோத்திரத்துக்கு துல்லியமான வேறொரு ஸ்தோத்திரம் இதுக்கு முன்னால ஆரும் ரசிச்சிட்டில்லை, இனி ரசிக்கவும் செய்யறதுக்கான வாய்ப்பில்லை. அந்த அளவுக்கு அந்த லலிதா சகஸ்ரநாம ஸ்தோத்திரம் சிரேஷ்டம். சர்வ ரோகங்களையும் இல்லாம பண்ணற லலிதா சகஸ்ரநாமம், சம்பத்து வர்த்திப்பிக்கிற லலிதா சகஸ்ரநாமம், இப்படின்னெல்லாம் ஃபலஸ்ருதியில இருக்கிற ஸ்லோகத்துல ஹயக்ரீவ மகர்ஷி அகஸ்திய மகர்ஷிக்கு உபதேசம் பண்றார். 545வது நாமம் 6 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும். இது புலோமஜ அர்ச்சிதா. கூட்டி சர்த்தியாக்குமே நாமங்களை பார்க்கிறோம். புலோமஜார்ச்சிதா. புலோமஜா அப்படிங்கிறது சஜி தேவியோடு பேராக்கும். தேவேந்திரனோடு மனைவியான சஜி தேவி. அந்த சஜி தேவியினால பூஜை பண்ணப்படுறவளாக்கும் லலிதாம்பிகை. புலோமஜையால ஆராதிக்கப்படுறவள். புலோமஜார்ச்சிதா அப்படின்னாக்கா புலோமஜை அப்படிங்கிறது தேவேந்திர பத்னி சஜி தேவி, அதானது இந்திரியாணி. இந்திரியாணி பூஜிக்கிற லலிதாம்பிகை. தேவேந்திரனோடு பத்னியான புலோமஜா டெய்லி பராசக்திய வழிபடுறா. பரம சிவபக்தனான விருத்ராசுரனை வதிச்சதுனால தேவேந்திரனுக்கு பிரம்மஹத்யா சாபம் அனுபவிக்கேண்டி வந்தது. சொர்க்கலோகத்திலிருந்து பயத்தோடு கூடி ஓடிப்போன தேவேந்திரன் எங்கேயோ போய் ஒளிஞ்சுண்டார். தேவேந்திரன் இல்லாத அந்த டைம்ல தேவேந்திர பதவியில நகுஷன் அப்படின்னு பேர் இருக்கிற பூமியில இருக்கிற ஃபேமஸான ராஜா ஏறி உட்கார்ந்தார். தேவேந்திரனை பிரிஞ்ச துக்கம் அனுபவிக்கிற இந்திராணி தேவகுருவான ப்ரஹஸ்பதியிலேருந்து உபதேசம் கிடைச்சு
പരാശക്തിയെ ആരാധിച്ച. ദേവേന്ദ്ര പത്നിயான இந்திராணி இனி முதல் எனக்காக்கும் அவகாசப்பட்டவள் அப்படின்னு நகுஷன் தேவசதஸ்ல பிரக்யாபனம் பண்ணினான். இந்திராணியை தன்னோட முன்னால கொண்டு வரத்துக்கு நகுஷன் ஆர்டர் போட்டார். தேவி ஆராதனையில குஷியான தேவி இந்திராணியை ஹெல்ப் பண்ணினா. நகுஷனோடு நாசத்துக்கு தேவி காரணமாவேன் அப்படின்னு இந்திராணியை சமாதானப்படுத்தினா. தேவேந்திரனோட உபதேச பிரகாரம் சஜி தேவி நகுஷனோடு முன்னால போய் நின்னா. நகுஷன் கிட்ட இப்படி சொன்னா, தேவேந்திரனான உனக்கு வாகனம் இல்லாததால எனக்கு சங்கடம் வருது. ആർക്കും ഇല്ലാത്ത ഒരു വാഹനത്തിൽ ഏറിണ്ട് നീ വരത്ത ഒന്നെ ഞാൻ കണവരായിട്ട് സ്വീകരിக்கிறேன். நான் சொல்ற மாதிரியான வாகனத்துல வேணும் நீ ஏறிண்டு வரத்துக்கு. ரிஷிகளெல்லாம் தூக்கிண்டு வர பல்லக்கில் ரிஷியானத்துல ஏறி உக்காந்துட்டு வரத்துக்கு சஜிதேவி நகுஷன் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணினா. நகுஷன் உடனடியா சப்த ரிஷிகள் கிட்ட ஒரு பல்லக்க கொண்டு வரத்துக்கு சொன்ன. சப்த ரிஷிகள் நகுஷனை பல்லக்கில் சுமந்துட்டு நடந்தா. ஸ்பீடு பத்தாது அப்படின்னு தோന്നിன நகுஷன் அகங்காரத்தோடு உச்சஸ்தாயில பல்லக்க சுமந்து நடக்கிற ஹைட்டு கம்மியா இருக்கிற அகஸ்திய மாமுனிய சவுட்டினார். கோபம் வந்த அகஸ்திய மாமுனி பெரும்பாம்பாயி போகட்டும் நீ அப்படின்னு நகுஷனை சபிச்சார். சாபசக்தியால நகுஷன் பெரும்பாம்பாயி அதப்பதிச்சார். பாதிவிரத்திய பங்கம் வருமோ அப்படின்னு பயந்துட்டு இருந்த இந்திராணி நகுஷனோடு 10 குஷி ஆயிட்டு தேவேந்திரனோடு கூட கூடி சேர்ந்தா. மறுபடியும் தேவேந்திரனோடு பட்டமகிழ்ச்சி ஆயிட்டு இருந்தா. சஜி தேவிக்கு தேவேந்திரனை மறுபடியும் கணவராயிட்டு கிடைக்கிறதுக்கு சாதிச்சது பராசக்தியோடு அனுகிரகத்தாலியாக்கும். இதெல்லாம் தேவி பாகவதத்துல ஷஷ்ட ஸ்கந்தத்துல வர்ணிக்கப்பட்டிருக்கு. 546வது நாமம் பந்தமோஜினி. பந்தனத்திலேந்து மோஜிப்பிக்கிறவளாக்கும் தேவி. பிரபஞ்சம் அப்படிங்கிறது ஜனன மரணங்களாயிருக்கிற பந்தனமாக்கும். அந்த பந்தனத்திலேந்து காப்பாத்துறவளாக்கும் அதிபராசக்தியாயிருக்கிற லலிதாம்பிகை. അഞ്ച് അക്ഷരങ്ങളോട് കൂടിയ നാമമാക്കും ഇത്. ബന്ധനത്തിലേന്ത് മോചിപ്പിக்கிறവൾ ലളിതാദേவி. எல்லாவித பந்தனங்களிலேந்தும் முக்தமாகணும் அப்படின்னா ஜெகதீஸ்வரியோட அனுகிரகம் அப்படிங்கிறது மஸ்ட். வாழ்க்கையில பலவிதமான பந்தனாவஸ்தை வரத்த அதுலேருந்தெல்லாம் காப்பாத்துறவளாக்கும் தேவி. வாழ்க்கைய சம்சார சாகரம் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. சம்சார சாகரம் பிரபஞ்சம் அப்படிங்கிற அந்த கடல், அது கடக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. மோகங்களும் மோக பங்கங்களும் மனுஷால கோவமுட்டுறது. பணத்துக்கிட்ட இருக்கிற மோகம் அப்படிங்கிறது தனபந்தனமாக்கும். ஸ்திரீகள் கிட்ட இருக்கிற மோகம், அப்படி இல்லைன்னா ஸ்திரீகளுக்கு புருஷா கிட்ட இருக்கிற மோகம் காமபந்தனமாக்கும். அதிகாரத்துக்கிட்ட இருக்கிற மோகம் அதிகார பந்தனமாக்கும். எல்லா பந்தனங்களும் இப்படி ப்ராப்ளத்தை உண்டாக்குறது. ப்ராப்ளங்களிலேருந்து ஒரு மோசனம் கிடைக்கிறதுக்கு அம்பாளை சரணடைகிறது மட்டும்தான் வழி. ஜனன மரணங்கள் இல்லாத மோட்சம் கிடைக்கணுமானா சர்வேஸ்வரியோடு அனுகிரகம் வேணும். மனசை மோகத்திலேந்து பின்வலிக்கணும் அப்படின்னா மோகினியான ஜெகதம்பிகையோடு அந்த அனுகிரகம் வேணும். மகாமாயைய பிரார்த்திச்சுண்டு வாழ்க்கையை நயிச்சானாக்கா மாயா மோகங்களிலேந்து பகவல் பக்தனை ரட்சிச்சு தேவி சாஸ்வதமான மோட்சத்தை கொடுப்பள். 547வது நாமம் பர்பராளகா. பர்பர அழகா கூட்டி சேர்த்தாக்குமே நாமத்தை சொல்லறோம். பர்பராளகா
அழகாயிருக்கிற ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்கிற முடியோடு கூடினவளாக்கும் தேவி. பர்பரஹா அப்படின்னாக்கா செம்பட்ட கலர் அப்படின்னு சொல்லலாம். அழகம் அப்படின்னாக்கா ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்கிற செம்பட்ட கலர்ல இருக்கிற முடி. செம்பட்டையான தலைமுடியோடு கூடிட்டு இருக்கிற தேவி, அப்படி இல்லைன்னா காப்பர் கலர்ல இருக்கிற தலைமுடியோடு கூடிட்டு இருக்கிற தேவி. இந்த தேவியோடு தலைமுடிக்கு ரொம்ப டார்க் கலராக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. அழகம் அப்படிங்கிற வாக்பிரயோகம் அந்த நெத்தியோடு மேல் பக்கத்துல வண்டோடு ஷேப்பில் சுருண்டு தனித்தனியாயிட்டு நாந்து கிடக்கிற தலைமுடி. ரொம்ப அழகியான தேவியோடு தலைமுடி ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவ் ஆயிட்டு இருக்கு. தேவியோடு ரொம்ப திக்கான அந்த தலைமுடி டார்க் கலர் ஆக்கும்னா கூடியும் அந்த நெத்தியோடு மேலே வண்டோடு ஆகிருதியில காணப்படுற அந்த அழகான அந்த தலைமுடியோடு அந்த ஷேப்பு காப்பர் கலர்ல தேவியோட முகத்தோடு அந்த சிகப்பு ரெஃப்ளெக்ஷன் ஆயிட்டு அங்க பிரதிபலிக்கிறது. தேவியோடு நிறம் அப்படிங்கிறது சிகப்பு கலராக்கும். அந்த சிகப்பு கலர் முகம் பூர்ண நிலா மாதிரி ஜொலிக்கிற அந்த முகத்துல நாந்து கிடக்கிற தேவியோடு டார்க் கலர் தலைமுடி அப்படிங்கிறது அங்க கருப்பும் தேவியோடு முகத்தோடு சிகப்பும் கூடி கலர்ந்து ஒரு காப்பர் கலரை கொடுத்து அது அப்படி ரெஃப்ளெக்ட் ஆகுறது. காப்பர் கலர்ல அந்த தலையிலேருந்து நெத்தியில நாந்து கிடக்கிற அந்த முடி மட்டுமே காப்பர் கலர்ல ரெஃப்ளெக்ட் ஆகுறது. தேவியோட தலைமுடி எல்லாம் கருகருன்னாக்கும் இருக்கு. தேவியோடு அந்த முடியெல்லாம் கருப்பு தான், ஆனா முகம் சிகப்பு ரஜோகுணத்தால சகஜவேன்னு இருக்கிறதுனால அந்த கருப்பு கலர் அந்த சிகப்பு கலரான முகத்துல படர்த்த அந்த தேவியோட முகத்தோடு அந்த சிகப்பு கலர் அந்த முடியில பட்டு அது காப்பர் கலராயிட்டு ரெஃப்ளெக்ட் அடிக்கிறது அப்படின்னு இந்த நாமம்.